जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुर्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मं तस्मै ஸ்ரீகுரவே நமः. இறைவனில் மூழ்கிய உள்ளங்கள் அப்படின்ற தலைப்பில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட அம்மா சந்திராமணி தேவியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பகுதியில் தாக்கூரோட பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். மகான்கள் பிறப்பதனால இந்த பூமி புனிதத்தன்மை அடையுது. மகான்கள் பிறப்பதற்கு கருவிகளாக இருக்கும் பெற்றோர்களுக்கு சூசகமாக முன்கூட்டியே அவதார விஷயம் பற்றி தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீ ராமபிரான், ஸ்ரீ கிருஷ்ண பகவான், ஜீசஸ், புத்த பிரான், சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ சங்கராச்சாரியார், இப்படி இவங்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா இந்த அவதார புருஷர்களோட பெற்றோர்களுக்கு நிறைய தெய்வீக காட்சியும் ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டு தனக்கு ஒரு தெய்வ குழந்தை பிறக்கப் போகுதுன்னு முன்கூட்டியே தெரிய வருது. இதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட அப்பா அம்மாவுக்கும் நிறைய தெய்வீக காட்சிகளும் ஆன்மீக அனுபவம் ஏற்படுது. நம்ம டாபிக் சந்திராமணி தேவி, ஆனால் இந்த பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் முதல்ல சுதிராம் அவர்களுக்கு கயையில் கிடைத்த காட்சியை பற்றி நம்ம பார்ப்போம். 1835 ஆண்டு சுதிராம் காசிக்கும் கயைக்கும் போகிறாரு. கயைக்கு போய் தன்னோட முன்னோர்களுக்காக விஷ்ணு பாதத்தில் பிண்ட தர்ப்பணம் கொடுத்தார். தன்னோட முன்னோர்கள் எல்லாரும் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடையும் மன மகிழ்ச்சியோடையும் அன்னைக்கு நைட்டு தூங்க போகிறார். அப்போ அவருக்கு கனவு ஒன்று வருது. கனவில் அவர் கயை கோயிலில் விஷ்ணு பகவானோட திருப்பாதத்தில் பிண்ட தர்ப்பணம் செய்கிறாரு. அப்போ அவரோட முன்னோர்கள் எல்லாம் ஒரு ஒளிமயமான உடலோடு தோன்றி சுதிராம் கொடுத்த அந்த பிண்டத்தை ரொம்ப மகிழ்ச்சியோடையும் திருப்தியோடையும் ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கழித்து இவங்க எல்லாரையும் பார்க்கறதுனால சுதிராம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண்களில் கண்ணீரோட அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு. அந்த கணம், அந்த காட்சி அப்படியே மாறுது. அந்த கோயிலில் யாருமே பார்க்காத ஒரு பேர் ஒளியால் முழுக ஆரம்பிச்சுது. அங்கே ஒரு அற்புதமான அரியணை, அதில் பேரழகெல்லாம் திரண்ட ஒரு அற்புத புருஷர் அமர்ந்திருக்காரு. இதுவரைக்கும் சுதிராமை பார்த்துட்டு இருந்த அந்த முன்னோர்கள் இப்போ அந்த தெய்வ புருஷன் இரு பக்கத்துலேயும் பயபக்தியோட கை கூப்பி வணங்கி நிற்கிறாங்க. அந்த பரம புருஷனோட திருமேனி புத்தம் புதிய அருகம்புல் எப்படி ஒரு பச்சை வண்ணத்தில் இருக்குமோ அது மாதிரி பச்சை வண்ணமாக இருந்துச்சு. அன்பும் கருணையும் உடைய அந்த பச்சை மாமலை மேனியன் தன்னோட அருள் விழியால் சுதிராம் பக்கம் திரும்பினார். தன் பக்கம் வரும்படி செய்கை காட்டினார். விளக்கவே முடியாத பேரானந்தத்தில் இருந்த சுதிராம் தன்னோட உள்ளம் நிறைந்த பக்தியோட இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவரோட புகழ் பாட ஆரம்பித்தார். கமல செங்கண்கள் உடைய இறைவனான ஸ்ரீமன் நாராயணன் தன் மதுர குரலில் சுதிராம் கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு மகனாக பிறந்து உன் அன்பான சேவையை ஏற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சுதிராம் ஆனந்தத்தோட எல்லைக்கே போகிறாரு. ஆனால் நெக்ஸ்ட் செகண்ட் அவருக்கு தோணுது, ஆஹா, பரம ஏழையாக இருக்கும் நம்ம எப்படி இறைவனுக்கு சேவை செய்கிறது? உடனே இறைவன் கிட்ட சுதிராம் சொல்கிறாரு, ஹே பிரபு, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை. எனக்கு காட்சி தந்து எனக்கு மகனாக பிறக்க போறீங்கன்னு நீங்கள் சொன்னதே போதாதா? நீங்கள் என் வீட்டில் பிறந்தா ஏழையான நான் உங்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப துயரத்தோட வாய் குழற சொன்னார். இதை கேட்ட அந்த பரமபுருஷனான மகாவிஷ்ணு சுதிராம் கிட்ட, அஞ்சாதே மகனே, நீ அளிக்கும் எதையும் நான் திருப்தியுடன் ஏற்பேன்.
என் விருப்பத்தை பூர்த்தி செய் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட சுதிராம் மகிழ்ச்சியும் துயரமும் கலந்த நிலையில் அப்படியே நினைவிழந்து விழுந்துடுறாரு. கனவு கலைந்தது. தெய்வீக கனவு கட்டாயம் பலிக்கும். இந்த கனவு நனவாகும் வரைக்கும் யார்கிட்டையும் கனவு பற்றி சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி கயையிலேருந்து கமார்புக்கூர் கிளம்பினார் சுதிராம். கமார்புக்கூர் திரும்பிய சுதிராம் சந்திராமணி கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தையே பார்த்தார். சந்திராமணி ஒரு தேவியைப் போல காட்சி தந்தார். சந்திராமணியோட உள்ளத்தில் ஒரு அளவற்ற அன்பு ஓடிக்கொண்டே இருந்தது போலவும், அந்த அன்பு உலக ஆசைகளில் கடந்த ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு எடுத்து சென்றது போலவும் அவங்களுக்கு தோணுச்சு. தன்னோட சொந்த தேவைகளை விட சுற்றியிருந்த எல்லோரோட தேவைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைகளையும் தன் குழந்தைகளாகவே நேசித்த சந்திரா இப்போ தேவதேவியர் மேலே ஒரு அதிக தாயன்பு காட்ட ஆரம்பித்தாங்க. குலதெய்வமான ரகுவீர், சீதலா மற்றும் ராமேஸ்வர் இவங்க எல்லோரையும் தன்னோட குழந்தைகளாகவே நினச்சி அன்பு காட்டினார். சொந்த குழந்தைகளை விட தேவதேவியர்களை ரொம்ப நெருங்கியவராக தோண ஆரம்பிச்சது. இந்த உலகத்தையே துறக்கணும்னு ஒரு தீவிரமான ஆசை ஏற்பட்டுச்சு. சுதிராம் அவர்கள் கயைக்கு போயிருந்தப்ப சந்திராமணிக்கும் ஒரு நாள் ஒரு கனவு ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு ஒளி பொருந்திய தேவன் தன் படுக்கையில் படுத்திருந்ததை பார்த்தாங்க. அவர் உடலிலிருந்து வந்த அந்த ஒளியை பார்த்தா இது ஒரு சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தோணுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பவே கனவு கலைஞ்சிருச்சு. ஆனால் என்ன ஆச்சரியம், கனவு கலைஞ்சப்புறமும் அந்த தேவன் அங்கேயே இருந்தார். சாதாரண மனுஷங்க முன்னாடி இப்படி தேவர்கள் வருவாங்களா, இல்லை இது வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு ஒரே குழப்பத்தோடு அங்கே இருந்த விளக்கை எடுத்து நல்லா பார்க்குறாங்க. ஆனால் அந்த அறைக்குள்ளே யாருமே இல்லை. கதவு கூட உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருக்கு. அவங்க ரொம்ப ஒரு பயத்தோடையும் குழப்பத்தோடையும் அன்று இரவு தூங்கவே அவங்களால முடியல. இன்னொரு நாள் ஜூகி சிவன் கோயில் முன்னாடி தன் தோழி தனியோட பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே திடீர்னு சிவபெருமான் கிட்டேருந்து ஒரு பெரிய ஒளி அவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சுது. அந்த பிரகாசமான ஒளி தன் உடல் முழுவதும் சூழ்ந்து தன் வயிற்றுக்குள் நுழைவது போல ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அங்கேயே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சுதிராம் கயையிலேருந்து வந்தவுடனே இந்த காட்சிகளை பற்றி சந்திராமணி தேவி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் கயையில் தனக்கு கிடைத்த அந்த காட்சியை பற்றி சொல்லி, இனிமே என்னை தவிர யார்கிட்டையும் இந்த காட்சிகள் அனுபவம் பற்றி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சந்திரா கிட்ட சொல்கிறாரு. 3 மாதம் பிறகு தன்னோட 45வது வயசில் சந்திராதேவி கருவுற்றிருந்ததை அவர் உணர்ந்தார். இந்த வயசில் கருவுற்றிருந்தாலும் அபூர்வ அழகோடு இருக்காளே, ஒருவேளை பிரசவம் நடக்கிறப்ப இறந்து கூட போகலாமே அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பித்தாங்க. நாட்கள் போக போக சந்திராதேவி இன்னும் ஒரு வித ஒளியோடு காணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தெய்வீக காட்சிகள் ஏற்படுது. இந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் தினமுமே அவருக்கு பல தேவதேவியர்களின் காட்சி கிடைக்குது. அந்த தேவர்களோட உடலிலிருந்து வரும் அந்த நறுமணம் வீடு முழுக்க அப்படியே நிறைஞ்சு போகுமா. ஒரு நாள் சந்திராமணி அன்னப்பறவையில் அமர்ந்த ஒரு தேவனை பார்க்குறாங்க. அவரோட முகம் சிவந்து இருந்தது. அதை பார்த்து அவங்க, ஓ தேவனே, வெயிலால் உங்கள் முகம் இப்படி சோர்ந்து போயிருக்கே, வாங்க கொஞ்சம் பழைய சோறு இருக்கு, உண்டு இலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை கேட்ட அந்த தேவன் புன்னகையோட அப்படியே சிரிச்சுக்கிட்டே காற்றில் மறைந்து போகிறார். இப்படி காலையிலையும் மாலையிலையும் சந்திராமணிக்கு நிறைய தேவதேவியர்கள் காட்சி கிடைக்கிது. இப்படி பல காட்சிகளை பார்த்த சந்திராமணி ரகுவீரர்கிட்ட முழு நம்பிக்கையோட அந்த தெய்வ குழந்தை வரும் தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. சந்திராமணி தேவி பிரசவிக்கும் நாள் வந்துச்சு. அன்னைக்கு அவங்களோட மனம் ஒரு கரை கடந்த மகிழ்ச்சியால் நிறைஞ்சு இருந்துச்சு. இருந்தாலும் உடல் சோர்வு வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்துச்சு. எப்போவுமே போல ஸ்ரீ ரகுவீரரோட நைவேத்தியம்
ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ எந்த நேரத்துலையும் பிரசவம் நடக்கக்கூடுமே, வீட்டில் யாருமே இல்லையே, ரகுவீரரோட நெய்வேத்தியம் யார் தயார் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. உடனே தன் கணவர்கிட்ட இதை பற்றி சந்திராமணி சொல்கிறாங்க. அதுக்கு சுதிராம், பயப்படாதே சந்திரா, உன் வயிற்றில் இருக்கும் அந்த தெய்வ குழந்தை ஸ்ரீ ரகுவீரரோட பூஜைக்கும் சேவைக்கும் தடையாக நிச்சயமாக பிறக்க மாட்டான். இன்றைக்கி உன்னால் எல்லா வேலையும் சமாளிக்க முடியும். நாளைக்கு நான் எல்லா வேலைக்காகவும் ஆட்கள் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்றைக்கி இரவு தனி உன்னோட இருப்பா அப்படின்னு சொன்னார். சுதிராம் சொன்னது மாதிரியே நடந்துச்சு. ஸ்ரீ ரகுவீரரோட சேவைக்கும் பூஜைக்கும் எந்த தடையும் ஏற்படலை. சுதிராமோட வீடு ரொம்ப சின்னது. அதனால் நெல் குத்தி வேக வைக்கும் ஒரு அறையை தான் பிரசவத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நெல் குத்தும் ஒரு எந்திரமும் நெல்லை வேக வைக்கும் ஒரு அடுப்பும் இருந்துச்சு. அடுத்த நாள் இயற்கை முழுதும் இனிய அமைதி தவழும் வைக்கரை பொழுது. பிரம்ம முகூர்த்தத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரசவத்தோட முதல் வலியை சந்திரா உணர்ந்தார். உடனே இந்த நெல் குத்தும் அறைக்கு தனி சந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அழகிய ஒரு ஆண் குழந்தையை ஈன்றார் சந்திரா. தாய்க்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணிட்டு குழந்தைய பார்ப்போமே அப்படின்னு தனி திரும்பி குழந்தைய வச்ச இடத்துல பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா, வச்ச இடத்துல குழந்தை இல்லை. மனசில் ஒரு திகிலோட கையில் விளக்க எடுத்து இங்கேயும் அங்கேயும் தேடுறாங்க. ஆஹா, என்ன ஆச்சரியம்! அந்த அதிசய குழந்தை நழுவி உருண்டு பக்கத்தில் இருந்த அடுப்பு உள்ளே போய் கிடந்துச்சு. உடலில் ஒட்டிகிட்டு இருந்த இரத்தமும் குழையும் அந்த அடுப்பு சாம்பலோடு கலந்து உடல் முழுவதும் திருநீரை பூசியது போல அந்த குழந்தை காட்சி தந்தது. இந்த அபூர்வ காட்சியை பார்த்துக்கிட்டே இருந்தப்ப தனிக்கு இன்னொரு விஷயம் அப்போ தான் தோண ஆரம்பிச்சுது. என்னன்னா, அந்த குழந்தை அழவில்லை. பிறந்த குழந்தை எல்லாம் சாதாரணமாக அழுவும் இல்லையா? ஆனால் இந்த தெய்வ குழந்தை அழவில்லை. ஆச்சரியத்தோட மேலும் ஆச்சரியம் என்னன்னா, குழந்தையை குளிப்பாட்டி வெளிச்சத்தில் நல்லா பார்த்தப்ப அந்த குழந்தை 6 மாத குழந்தை போல அபூர்வ அழகோடையும் பிரமிக்க வைக்கும் ஒரு பொலிவோடையும் இருந்துச்சு. விவரம் தெரிஞ்சு சந்திராமணியோட தோழியர்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து இந்த குழந்தைய ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஜோதிடத்தில் நிபுணரான சுதிராம் அந்த அற்புத பாலகன் பிறந்த நேரத்தையும் ராசி நிலைகளையும் வச்சு ஜாதகத்தை கணித்தார். February 17 புதன்கிழமை சூரியோதயத்துக்கு 12 நிமிஷம் முன்னாடி வளர்பிறை 2ஆம் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அபூர்வ யோக வேலையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிறந்தார். ஜாதகத்தை பிரபல ஜோதிடர்கிட்ட காட்டினப்ப அவங்க, இந்த ராசியில் பிறந்தவர் நற்பண்புகள் மிக்கவராக இருப்பார், இவர் நாராயணனின் அம்சம், உலகம் முழுவதாலும் வணங்கப் பெறுவார், பல சீடர்கள் சூழ கோயில் ஒன்றில் வாழ்வார், தலைமுறையாக சமயத்தை பரப்புவதற்கான அமைப்பு ஒன்றை நிறுவுவார் அப்படின்னு குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி சுதிராம் கிட்ட சொன்னாங்க. குழந்தைக்கு ராசி கணக்கின்படி சம்பு சந்திரன் அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டது. பின்பு கதாதர பெருமானோட அருள்னால் பிறந்ததுனால கதாதரன் என்றும் அழைக்கப்பட்டார். அந்த குழந்தையோட ஒளி பொருந்திய முகத்தை பார்த்தும் சிறந்த எதிர்காலத்தை நினைத்தும் சுதிராமும் சந்திராதேவியும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தனர். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த தொடரின் பெயர் இறைவனில் மூழ்கிய உள்ளங்கள். இறைவனில் முழுமையாக மூழ்கியிருந்த சந்திராமணி தேவி தன்னுடைய கருவறையில் இறைவனை தாங்கினார். அதேபோல் நாமும் நம்முடைய இதயத்தில் இறைவனை தாங்கி அவர் மீது தூய பக்தியையும் அன்பையும் பெறுவோமாக. ஜெய் மா. ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.